ரசம் சாதமும் பேச்சு திறமையும். அதாவது ரசம் சாதம் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட கம்யூனிகேஷன் இஸ் வெரி குட் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னையோட பாட்காஸ்ட். ஹாய் ஆல், உங்கள் எல்லாருக்கும் ஆஸ் ஐ செட், நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரசம் தான் பண்ண சொன்னேன். ஸோ அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனாக எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அப்படின்னா, 95 96 அந்த மாதிரி இயரில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த இயர்னு சரியாக ஞாபகம் இல்லை. நிச்சயமாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு எந்த மேகசின் கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்தியா டுடேவா, இல்லஸ்ட்ரேட் வீக்லியா, த வீக்கா அப்படின்றது ஞாபகம் இல்லை. அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதாவது ஒரு பர்டிகுலர் ரசம் சாப்பிட்றவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நன்னா இருக்குது. they are able to communicate whatever they want in a better way அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அதுக்கு they had done some research. அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டை எடுத்துட்டு அந்த காஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பேச்சு திறமை ரொம்ப நன்னா இருக்குது, அது எப்படி அவங்களுக்கு நன்னா இருக்குன்றதுக்கு வந்து எழுதியிருந்தாங்க. ரசம் சாப்பிடும் பிராமணர்கள், அதாவது மெயினாக அவங்க எடுத்துன்றது வந்து தமிழ் பிராமணர்களும் கன்னடா பிராமின்ஸும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பேர் தான் ரசம் ரொம்ப முக்கியமான சாப்பாடு அவங்களுக்கு. அது சாப்பிடும் பிராமணர்களுக்கு வந்து பேச்சு திறமை வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கம்யூனிகேஷன் ஸ்கில் வாஸ் மச் பெட்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது டன் சம் ரீசர்ச்சும் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது, 1 வயசு குழந்தையா இருக்கும்போது முதல்ல சாலிட் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு வந்து சாதத்தை நல்லா மசிச்சு அதில் வந்து கொஞ்சம் பருப்பு போட்டு கொஞ்சமாக தெளிவாக ரசத்தை போட்டு அதுக்கு கொடுப்பாங்க. அந்த ரசம் அப்படிங்கிறது வந்து அது ஓடக்கூடிய பதார்த்தம். அது வந்து நீங்கள் வந்து அதை சாப்பிட்ணுன்னா உங்கள் நாக்கை வந்து நல்லா சுழட்டி தான் நீங்கள் அதை சாப்பிட முடியும். மற்ற சாலிட் ஃபுட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சேஃபாக குழம்பு சாதம் அப்படின்னாலும் நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சிட்டு சாப்பிட்றலாம், கடிச்சு சாப்பிட்டுடலாம். தயிர் சாதம்னாலும் சில பேர் வந்து நிறைய பேர் தயிர் சாதம் சாப்பிட்றதில்ல, பட் தயிர் சாதம் சாப்பிட்றவங்களும் கெட்டியாக பிசைஞ்சுன்னு சாப்பிட்லாம். பட் ரசம் அப்படிங்கிறது வந்து ஓடக்கூடியது, அது லிக்விட், செம்ம லிக்விட். அதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக நீங்கள் அதை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாக்கை வந்து சுழல்றீங்க, அது சாப்பிட்றது, அதை கடிக்கிறதுக்கு, அது முழுங்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. நாக்கு வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட், அது ஒரு இம்பார்ட்டண்ட் அங்கம் ஃபார் ஸ்பீச். சில பேருக்கு வந்து பேரலைட்டிக் அட்டாக் வந்துட்டு நாக்கு இழுத்துடுது, அதனால் அவங்க வாய் குளறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும், சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு தெரியும், நாக்கு வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி விச் ஹெல்ப்ஸ் இன் ஸ்பீக்கிங். கம்யூனிகேஷனுக்கு அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் அங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நாக்கு பரள உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் வந்து இட் வில் பிகம் மச் பெட்டர். நாக்கு அது வந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து பெட்டராக ஆகணும் அப்படின்னா ஒரு ஆணித்தரமான பேச்சு தான் வரணும். ஆணித்தரமான பேச்சு வரணும்னா யூ ஸ்டார்ட் திங்கிங், இல்லையா? திங்க் பண்ணி அதை ஆணித்தரமாக ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நான் அதை முதல்ல என்னை வந்து யோஜனை பண்ணி நான் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து அதை கொண்டு போய் எப்போ சேர்க்க முடியும்னா என்னோட கம்யூனிகேஷன் மூலமாக நான் கொண்டு போய் உங்ககிட்ட அதை சேர்க்க முடியும். ஸோ இதுதான் மெயினாக பிராமணர்களுக்கு, அந்த அப்போ இருந்த பிராமணர்களுக்கு, இப்பயும் ஐ டோன்ட் நோ, இப்போ தெரியல எனக்கு, அப்போ இருந்த பிராமணர்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்ததுக்கான காரணம் ரசம் சாதம் அப்படின்றத வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க நிறைய ரீசர்ச்சும் அதில் பண்ணியிருந்தாங்க. சும்மாவானு ஒரு ஆர்டிக்கல் வந்து பிராமணாவில் வசதி பண்ணி கொடுக்கணுன்றதுனால இல்லை, அவங்க நிறைய அதுக்கு ரீசர்ச் பண்ணி நிறைய பேரோட பேசி அவர் ஒரு சாம்பிள் எடுத்துட்டு, ரீசர்ச்சுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு சாம்பிள் குரூப் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு பேசி பண்ணாங்க. ஸ்டடி பண்ணி அவங்க அந்த ஆர்டிக்கலில் வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஆஸ் அ சோஷியாலஜிஸ்ட் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்தது. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய அவங்க எக்ஸாம்பிள்ஸும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, பேச்சு திறமையில் உள்ளவர்கள் அப்படின்ட்டு. அது மாதிரி
ஸோ என்னோட கண்ணோட்டத்துலேருந்து நான் பார்க்குறது என்னென்னா, இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனையும் வச்சுன்னு பார்த்தோன்னா அது ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நான் பண்ணுறேன். அது பிராமணாளுக்குன்னு நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ரசம் சாதம் சாப்பிட்றவங்க யாரெல்லாம் குழந்தையிலேருந்து ரசம் சாதத்தை விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு டெஃபினட்டாக பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஏன்னா நாக்கு பிறழ்றது, அந்த நாக்கு பிறழ்றதையே நீங்கள் வேறு மாதிரி கூட சொல்லலாம், ஒரு நெகட்டிவாகவும் சொல்லலாம். அது உங்கள் இஷ்டம். அது நீங்கள் whomever you have come across அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நான் அதை விட்டுடுவேன். பட் இன் ஜென்ரல் கம்யூனிகேஷன் இஸ் பெட்டர் நீங்கள் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டீங்கன்னா. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய பாட்காஸ்ட்டு. உங்களோட இதை கமெண்ட்ஸை எழுதுங்க. நான் சொன்னது ரைட்டா தப்பா? உங்களுக்கு இந்த ஆர்டிக்கிளை படித்த ஞாபகம் இருந்ததுன்னா அது எந்த மேகசினில் வந்தது, எந்த இயரில் வந்ததுன்றதை தயவு செஞ்சு எனக்கு எழுதுங்க. அது ஸோ ஐ வுட் லைக் டு ரீரீட் இட். அது திருப்பி படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் நான் அந்த ஆர்டிக்கிளை. அண்ட் ஸோ சின்ன வயசுலேருந்தே நானும் ரசம் சாதம் சாப்பிட்டு தான் பழகியிருக்கேன். ஸோ என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். டு ஐ கம்யூனிகேட் வெல்? என்னோடய பாயிண்ட்ஸை நான் கரெக்டாக ஆணித்தரமாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். தேங்க்யூ ஆல். see you in another podcast. Bye.